செயின்ட் ஓட்டோ ஆஃப் பாம்பர்க் 1062ஆம் ஆண்டு ஜெர்மனியில பிறந்திருக்காரு. கல்வி கற்றதுக்கு பிறகு இளம் வயதிலேயே குருத்துவ அருட்பொழிவை பெற்றிருக்காரு. அதுக்கு பிறகு போலந்தில் உள்ள ஒரு குறுநில மன்னருக்கு ஆன்மீக ஆலோசகரா சில ஆண்டுகள் பணியாற்றியிருக்காரு. அதுக்கு பிறகு மன்னர் 4ஆம் ஹென்றிக்கு 11 வருஷம் அறிவியல் ஆலோசகரா பணியாற்றியிருக்காரு. இந்த காலகட்டத்துல திருத்தந்தையை நியமிக்கிறது பத்தின கருத்து வேறுபாடுகள் உருவாகி இருக்கு. திருச்சபையின் பதவிகளை தவறாக பயன்படுத்துவது, கையூட்டு பெறுவது மாதிரியான நிகழ்வுகள் அடிக்கடி நடந்திருக்கு. இதனால திருத்தந்தை அவர்கள் ஆயர்களை திருநிலைப்படுத்தக்கூடிய அதிகாரம் தனக்கு மட்டுமே இருக்கிறதா அறிவிச்சிருக்காரு. இதனால மன்னர் 4ஆம் ஹென்றி கோபம் அடைஞ்சிருக்காரு. மற்றொரு திருத்தந்தையை நியமித்து ஓட்டோவை பாம்பர்க் நகர ஆயரா நியமிச்சிருக்காரு. ஓட்டோ மன்னர் அவர்களுக்கு நம்பிக்கைக்குரியவராகவும் திருச்சபை மீது பற்றுள்ளவராகவும் இருந்திருக்காரு. இதனால திருத்தந்தைக்கும் மன்னருக்கும் இடையில பல ஆண்டுகள் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. ஓட்டோவுடைய நேர்மையையும் அடக்கத்தையும் இருதரப்பும் மதிச்சிருக்காங்க. ஓட்டோ தன்னுடைய மறைமாவட்டத்துக்காகவும் கடுமையா உழைச்சிருக்காரு. பல ஆலயங்களை கட்டியிருக்காரு. கல்வி மேம்பாட்டுக்காகவும் பல சேவைகளை செஞ்சிருக்காரு. ஒரு தடவை போலந்து நாட்டுடைய சிற்றரசனான 3ஆம் போலிஸ்லாசுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஓட்டோ சில குருக்களுடன் பொமிரேனியாவுக்கு பயணமாயிருக்காரு. அங்க போய் மறைப்பணியாற்றி கிட்டத்தட்ட 20,000க்கும் அதிகமான மக்களை கிறிஸ்தவ விசுவாசிகளா மாற்றிருக்காரு. 11 ஆலயங்களை அங்க கட்டியிருக்காரு. இதனால ஓட்டோ பொமிரேனியாவின் திருத்தூதர்னு அழைக்கப்படுறாரு. இறுதியா ஓட்டோ 1139ஆம் ஆண்டு இறந்து போயிருக்காரு. ஜூலை 2 செயின்ட் ஓட்டோ ஆஃப் பாம்பர்க் ஃபீஸ்ட் டே.